அமெரிக்காவில இருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் திரும்ப அந்நாட்டுக்குள்ள போக விண்ணப்பிக்கலாமா? நாடு கடத்தப்படுவதற்கு முன் அவர்கள் வைத்திருந்த அக்கவுண்ட், பணம், சொத்து, கடன் ஆகியவை எல்லாம் என்னவாகும் என இப்போது பார்க்கலாம். டூரிஸ்ட், பணி என பல விசாக்களில் அமெரிக்கா சென்று அங்கேயே தங்கியிருந்தவர்கள் அந்நாட்டு அதிபர் ட்ரம்போட ஆட்சியில நாடு கடத்தப்பட்டு வர்றாங்க. அவர்களது அமெரிக்க பேங்க் அக்கவுண்ட், பணம் ஆகியவற்றை அந்நாட்டு வங்கி நினைத்தால் அதையே ஃப்ரீஸ் செய்யவோ அரசிடம் ஒப்படைக்கவோ முடியுமாம். அதே போல அவர்கள் வாங்கிய ரியல் எஸ்டேட் சொத்துக்கள், தொழில்களை எல்லாம் அவர்களது விருப்பத்தின் பேரில் அமெரிக்காவில் நன்கு தெரிந்த நண்பர், உறவினர் ஆகியோருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி மூலம் மாற்றி கொடுத்து விடலாமாம். ஆனால் அதை விற்று சொந்த நாடுகளுக்கு பணமாக அனுப்பிக் கொள்வதில் ஏராளமான சட்ட சிக்கல்கள் உள்ளனவாம். கடனை அந்தந்த நிதி நிறுவனங்கள் நாடு கடத்தப்பட்ட பின்பும் வசூலித்துக் கொள்ளலாமாம். அவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் வங்கிகளுக்கு உரிமை இருக்கிறதாம். இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் முழுக்க முழுக்க அந்த வங்கி சார்ந்த முடிவு என்று இந்தியர்களுக்கு குடியுரிமை ஆலோசனை வழங்கும் நிறுவனத்தைச் சேர்ந்த பர்த் வகில் விளக்கமளித்திருக்கிறார். அதேபோல நாடு கடத்தப்பட்டவர்கள் I-212 என்ற விண்ணப்பத்தை ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி துறையிடம் சமர்ப்பித்து மீண்டும் அமெரிக்காவுக்குள் செல்ல முடியுமாம். ஆனால் அவர்கள் செய்த குற்றங்கள், நாடு கடத்தப்படும் போது அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளின் பிரிவு ஆகியவை கொண்டு அவர்கள் இந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான அனுமதி கால அளவு மாறுமாம். இதை பார்த்த நெட்டிசன்கள், இவ்ளோ கஷ்டப்பட்டு அனுப்பி மீண்டும் அவங்க அமெரிக்கா போறதுக்கு பதிலா பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் என கமெண்ட் செய்து வருகிறார்கள்.